எங்கெங்க இந்த 5 என்ற ஒரு மைய கருவை வைத்துக் கொண்டு அந்த 5க்கு வலு சேர்க்கின்ற சொல்லாட்சிகள், அதற்குடைய பொருள், அதற்குடைய அந்த விரிந்த தன்மை எல்லாம் எங்கெங்கே இருக்கிறது என்று தேடி இந்த நூலில் 5ஆக சொல்லியிருக்கிறார். இது நூல் என்றால் என்ன? இப்படி ஒரு கேள்வி. நூல் என்றால் என்ன? மனிதர்களை பண்படுத்துவதற்காக சமயம் வந்தது. மனித மனங்களை, மனித வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நூல் வந்தது. நூல் என்ன செய்யும் என்றால் கோதலாக இருக்கிறத சரி செய்கின்றேன். இன்றைக்கு இந்த கட்டளை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னா, கொத்தனார் கட்டுறப்ப அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு நூலை வச்சுக்கிட்டு அதுக்கு நேரம் தான் செங்கலை வைக்க முடியும். அப்பதான் இது கட்டளை ஒழுங்கு வரும், ஒரு நேர் வரிசைக்கு வரும். அதே போல சரியாக நிமிர்ந்து நிற்கணும்னா தூக்கு கொண்டு கொண்டு விடுவாங்க. பார்க்க இந்த தூக்கு கொண்டு விடுறதுக்கு என்ன தேவைன்னா காவல் பேசக்காடிகள் ஐயா சொன்னாங்க, அது ஆக்க வேண்டிய பயன்கள் அனைத்தும் ஆகாமல் போய்விடும் என்பது அதற்கு உள்ளீடாக இருக்கிறது. பல பல உரை இருக்குது. நான் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறேன். நான் எழுதின உரை தான் எழுதுகிறேன். ஏறக்குறைய 14 நூல்களை எழுதி ஒரு 40 நூல்களை பதிப்பித்தவன் என்ற முறையில் ஒரு 900 நூல்களுக்கு மேல் வாசிக்கலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்வை நடத்தி 950க்கு மேற்பட்ட நூல்களுக்கு மதிப்பீடு செய்திருக்கிறோம் என்ற நிலையில் இந்த நூலை பார்க்கிறோம். அப்பதான் ஒரு நூலுடைய தன்மை தரம். இது ஒரு சூத்திர நூலாக கையில் வைத்துள்ளோம். சூத்திரம்னா என்ன? அவர் ஏற்கனவே ஐயா புள்ளியியல் படித்தவர், அதனால சூத்திரம் தெளிவாக இருக்கணும். கணிதத்தில் சொல்லுவாங்க எண்ணியல். இந்த கணிதம் எண்ணியல்ல n = n-1/2 அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த ஒத்த சூத்திரத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா முழுமையான கணக்கும் அதற்குரிய விடையும் அந்த சூத்திரத்தை பிரிச்சீங்கன்னா கிடைக்கும். பிரிச்சா கிடைக்கும். அப்படி 5 என்கின்ற இந்த சூத்திர நூலை உள்ளிருக்கின்ற ஒவ்வொரு செய்திகளையும் வைத்துக் கொண்டு பிரித்தால் பல நுணுக்க விரிவாக்க செய்திகள் கிடைக்கும். அப்படி கிடைப்பதற்கான அரிய நூலாக 5 என்கின்ற இந்த நூலை மிக அழகாக ராஜா ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், தொகுத்திருக்கிறார்கள். உள்ளபடியே அவர்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறோம். ஆரியப்பட்டர் குறித்து முதல் இடத்துல பேசுறாங்க. உலகத்தில் சுழியத்தை கண்டறிந்தவன் ஆரியப்பட்டர் அப்படின்ற முதல் அந்த இயல்லே சொல்றாங்க. அதை சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த உலக இயக்கம் இயங்குகின்ற வரையில் ஆரியப்பட்டர் என்பவர் இந்த சுழியத்தை கண்டறிவதற்கு முன்பாகவே இந்த சுழியத்தை கண்டறிந்தவர்கள் தமிழர்கள். இதை ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு நாம நிறைந்து தேடி படிக்கிறது இலக்கியங்களை பெரும்பாலும் படிப்பதற்கு யாரும் மனமுகந்து அப்பக்கம் செல்வதில்லை. இலக்கியங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டால் இலக்கியங்களுக்குள் அறிவு இருக்கிறது, இலக்கியங்களுக்குள் பாண்டியல் இருக்கிறது, இலக்கியங்களுக்குள் வெண்ணியல் இருக்கிறது, இலக்கியங்களுக்குள் புள்ளியல் இருக்கிறது, இலக்கியங்களுக்குள் ஆன்மீகம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சொன்னால் மனித வாழ்வியல் அத்தனையுமே இலக்கியங்களாக இலக்கணங்களாக தமிழ்மொழியில் இருக்கிறது என்பதை நாம் கற்க மறந்திருக்கிறோம். இந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த ஆரியப்பட்டர் குறித்து சுழி குறித்து பேசிக்கொண்டே வருபவர்கள் உலகிலே முதல் உருண்டை என்று கண்டறிந்தவர் கோபர்னிகஸ் என்ற செய்தியை இந்த புத்தகத்திலே வைத்திருக்கிறார் ஐயா. அதுக்காக சொல்றார். முதல் இயற்கைய கோபர்னிகஸ் தான் உலகம் முதல்ல உருண்டை என்று கண்டறிந்தார். அவருக்கு அந்த 16ஆம் நூற்றாண்டு 15-16ஆம் நூற்றாண்டு காலகட்டம். அந்த காலகட்டம் அப்ப அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். தட்டையாக இருந்தது என்றுதான்
Yes, second. Okay. ராஜா அவர்கள் வருஷம் மேல மேல அப்படியே எடுங்க அப்படியே எடுங்க தம்பிதுரை அவர்கள் திரு கண்ணன் அவர்களுக்கு திரு சுப்பிரமணிய அவர்கள் சங்க செக்ரட்டரி அவர்கள் திரு ராஜா அவர்களுக்கு தம்பிதுரை அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு